கௌரவ ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அவர்களுடைய இந்த பிரேரணையை நான் வரவேற்கிறேன். ஆனால் உண்மையிலே அவருடைய பிரேரணையை பார்த்தால் எதிர்க்கட்சி உறுப்பினர் கொண்டு வர வேண்டிய ஒரு பிரேரணை, அரசாங்க தரப்பால் கொண்டு வருகின்ற பிரேரணை ஒரு ஆச்சரியக்குரிய ஒரு விஷயம். உண்மையிலே அவருடைய இந்த பிரேரணையை பார்க்கின்ற பொழுது இந்த அறைக்குள்ளே இருக்கக்கூடிய யானையை நாங்கள் கண்டுங்காமலம் இருக்கிறோம். ஏனென்றால் நீங்கள் வடகிழக்கை எடுத்துக்கொண்டீங்களா இன்றைக்கு இந்த இராணுவத்துடைய பிரசன்னத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 பிரிவுகளில் 16 பிரிவுகள் வடகிழக்கில் இருக்கு. அதுவும் விசேஷமாக வடக்கில் 14 பிரிவுகள் இருக்கு. நேவி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்தில் பொதுமக்களுடைய காணிகளை பிடிச்சு நேவி கேம்ப் போட்டிருக்கு கரையோரம் முழுக்க. இன்றைக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் 2 பொதுமக்களுக்கு ஒரு இராணுவ சிப்பாய், யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் 14 பொதுமக்களுக்கு ஒரு இராணுவ சிப்பாய், வன்னி மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் 10 பொதுமக்களுக்கு ஒரு இராணுவ சிப்பாய். இந்த போரை வென்றெடுத்தவர்கள் என்று புகழ்பாடுறார்கள் தங்களை பற்றி. அந்த அளவு தூரத்துக்கு தங்களோட புலனாய்வு திறமாக இருக்குது என்று எல்லாம் சொல்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த மாதிரியான மோசமான நிலைமை வடக்கிலே இருக்கிறாக இருந்தால் உண்மையிலே நினைக்கிறீங்களோ இந்த இராணுவத்துடைய முழு பங்களிப்பு இல்லாமல் இப்படிப்பட்ட மோசமான நிலைமை உருவாகலாம் என்று? கிரீஸ் பூதம் போன்ற விடயங்கள் நடைபெற்ற பொழுது தப்பி ஓடுறவர்கள் முழு பேரும் இராணுவ முகாமுக்குள்ள ஓடி ஒளிஞ்ச வேண்டது தெரிய வந்தது. அதுக்கப்புறம் ஆபா குழு உறுப்பினர்கள் போலீசாலே வழிநடத்தப்பட்டார்கள் என்று இன்றைக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச விடயம். இன்றைக்கு ட்ரக்ஸுக்குள்ள உள்ளாக்கப்பட்ட ஆக்கள், அந்த விநியோகம் செய்கிற ஆக்கள் ஓடி ஒளிகிறது ராணுவ முகாமில். இதுதான் உண்மை. நேவி கேம்ப் ராணுவ முகாமுக்குள்ள தான் ஓடி ஒளிகிற. இந்த யதார்த்தத்தை விளங்கி கொள்ளாமல் அதே ராணுவம் அதே முப்படைகளையும் வச்சுக்கொண்டுதான் நீங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க போறீர்கள் என்று கனவு காணாதீங்க. பிரச்சனை எங்கன்றதை சரியா விளங்கி கொண்டு அந்த பிரச்சனையை அகட்டுங்கோ. இந்த ராணுவம் இன்றைக்கும் தமிழ் பிரதேசங்கள்ல தமிழர்களை எதிரியாக பார்க்கின்ற மனோநிலையிலே தான் இருக்கிறார்கள் என்றுதான் உண்மை. அவர்களுடைய மனோநிலை மாற்றாமல் ஒரு நாளும் இந்த பிரச்சனை தீர்க்கலாம். இன்றைக்கும் கூட அவர்களுடைய முழு வேலை திட்டமும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்களை எதிரியாக பார்த்து அவர்களை அடிமையாக்குகின்ற கோணத்திலே செயல்படுகின்றது தான் இங்க பிரச்சனை. அவர்கள் தான் இந்த போதைக்கும் இந்த ட்ரக்ஸுக்கும் உரிய முழு காரணம் என்றதை நீங்க விளங்கி கொள்ளாமல் இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது கௌரவ உறுப்பினர் அவர்களே. ஆகவே நாங்கள் இது ஒரு கோபத்திலேயோ இல்லாட்டி ஒரு எரிச்சல்லையோ இல்லாட்டி ஒரு வெறுப்பிலையோ ஒரு இனவாதத்திலேயோ சொல்கின்ற விஷயம் அல்ல. இந்த போர் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு மனோநிலை மாற்றங்கள் நடைபெறாமல் வடகிழக்கில் இருக்கக்கூடிய மிக மோசமான இந்த பிரச்சனை தீர்க்கலாம். கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்களை விட நீங்கள் வித்தியாசமாக இருக்க போறீர்கள். உண்மை நிலைமைகள் விளங்கிக் கொண்டு செயல்பட வேண்டும் என்று நான் தயவுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்.